ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்ய நான் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். மட்டன் லைட்டாக வதங்கின அப்புறம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டனை 3 விசில் கொடுத்து வேக வச்சிடுறேன். இப்போ மட்டன் சுக்காக்குன்னு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வறுத்தெடுத்த இந்த மசாலாவை அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக வதங்கின அப்புறம் இது கூட 2 வரமிளகா, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வேக வச்சிருந்த மட்டன் ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் தண்ணியோட ஆட் பண்ணுங்க, அப்பதான் மட்டனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், ஜூஸியா இருக்கும். மட்டனை ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வர சமயத்தில் வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த மட்டன் சுக்கா பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு இடிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனில் தண்ணியில் நல்லா சுண்டிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தியோட காம்பினேஷனாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.